ஏங்க மணி வீட்டில் எல்லாம் தடப்படலாம் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குங்க போல இருக்கு. ஆமாங்க மாமா. அப்படிங்களா? அதோட இன்க்ரீடியன்ட் சொல்கிறீங்களா? ஓ, சொல்லித்தான் போச்சே. இந்த மட்டன் பிரியாணிக்காக ரொம்ப வெயிட்டிங். இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரைட்டுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ஓகே, அதெல்லாம் நல்லா வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் என்னென்னலாம் அரைச்சிருக்கணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த பட்டை ஜீரகம் அது கூட ஆட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 1 டேபிள் ஸ்பூனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா எண்ணெயில் திரண்டு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வறுபட்டு எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா மைய அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி மட்டன் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரேவிலே கொஞ்ச நேரம் நல்லா மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணி தம் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரைஸை நல்லா மசாலாவோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த டம்ளரில் தான்